எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஎஸ் கீதா, விஎஸ்ஜி தமிழ் சேனல். சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஎஸ் கீதா பேசுகிறேன். அன்பே பலம், மனிதமே துணை. அவளும் கவிதையும் 3 பாகம் 2 நம்ம கேட்டோம். நரேந்திரா இந்த மாதிரி ராஜம்மா சொந்தக்காரங்க எல்லாரும் மழையில் நனைஞ்சிட்டு திக்கு தெரியாமல் நிற்கிறேன்னு சொன்னாங்க. நரேந்திரனும் மண்டபத்துக்கெல்லாம் கூப்பிட்டு அவங்களையெல்லாம் தங்க வச்சு உபசரித்து மாற்று துணிமணியெல்லாம் கொடுத்து நல்லா பார்த்துக்கிட்டாரு. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது, ஏதாக போகுது, இனி அடுத்தது என்ன பண்ண போகிறாங்க? அங்கங்கே தேட்டர்லேயும் மண்டபத்தில் எல்லாத்தையும் மக்களை தங்க வச்சுருக்காங்க. நீ அடுத்த கட்டம் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத இந்த பாகம் 3 நாம் கேட்போம். உங்களோடு நானும் கேட்கிறேன். நன்றி. மண்டபத்தில் எல்லாரும் சாப்பிட்டு அசந்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கங்கே சில பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சகுந்தலை அவங்க அப்பா அவங்க குடும்பம், நரேந்திரா அவங்க அப்பா அம்மா குடும்பம், ராஜம்மா அவங்க குடும்பம் எல்லாரும் அங்கேயே தூங்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒவ்வொரு பக்கமாக. நரேந்திரனும் நம்ம சான்றுவும் வெளியே மண்டபத்துக்கு வெளியே பேசுகிறாங்க. சான்று, கொஞ்சம் வா வெளியே உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல. அண்ணா, இது என்னென்ன கேட்டு வாண்ணா, வந்துட்டு போகிறேன், சொல்லுண்ணா அப்படின்னு சொல்ல. வா வெளியே போய் பேசுவோம் அப்படின்னு 2 பேரும் வெளியே பேசுகிறாங்க. அண்ணா சொல்லுங்கண்ணா, நீங்கள் ஏற்கனவே அண்ணன் கல்யாணத்துக்கு 2-3 நாள் தூங்கலை. இங்கேயும் இவங்களை எல்லாம் தங்க வைக்கிறதுக்கும் 2 நாள் தூங்கலை. என்னன்னா உடம்ப பார்த்துக்கணும்ல, ஒரு கொஞ்ச நேரமாவது தூங்கி எந்திரிங்கண்ணா அப்படின்னு சான்று பிரியமாக சொல்ல அக்கறையோட. அதுக்கு நரேந்திரன், இல்லைல்ல, தூங்க ஆரம்பிச்சிட்டா என்னால் எந்திரிக்கவே முடியாது, கையோட ஆனதாகிருச்சு, என்ன ஏதுன்னு பார்த்துட்டு இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் யோசிச்சுட்டு அப்புறம்தான் எனக்கு நல்லா நிம்மதியாக தூக்கம் வரும் அப்படின்னு நரேந்திரன் சொல்ல. என்ன மனுஷனா நீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆவேசப்பட. ஏ ரொம்பவெல்லாம் ஆவேசப்படாத சான்று, இருக்கட்டும், நீ தூங்கி எந்திரிச்சியா? எந்திரிச்சிட்டேன். சரி, நம்ம இப்போ போய் ஆபீஸர் அப்பாவை பார்க்கணும். எதுக்குண்ணா இந்த நேரத்தில் போய் அவங்கள தொந்தரவு பண்ணிட்டு அப்படின்னு சொல்ல. சான்று, அதுக்கு நரேந்திரன், நான்லாம் தொந்தரவு பண்ணல, அவர் தான் வர சொல்லியிருக்காரு. அவர் அந்த நேரம் போய் நம்ம பார்த்துட்டாதான் அவர்கிட்ட நல்லா ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பேசிட்டு வர முடியும் சான்று அப்படின்னு சொல்ல. அப்படியாண்ணா, சரிண்ணா போகலாண்ணா, எதில் போகலாம் அப்படின்னு கேட்க. அதுக்கு நரேந்திரன் பேசும்போது, நீங்கள் 2 பேரும் இங்கே நின்று என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? அம்மா சொல்லுச்சு தூங்குங்க அப்படின்னு. ஏற்கனவே அண்ணன் கல்யாணத்துக்கு ரொம்ப தூக்கம் முழிச்சிருக்கீங்க 2-3 நாள். இப்போவும் தூக்கம் முழிச்சிட்டு இருந்தீங்கன்னா எப்படின்னு அம்மா உங்களை உடனே கூட்டு வர சொன்னாங்க, போய் தூங்குங்க போங்க அப்படின்னு ராஜம்மா பேச. அப்போ நரேந்திர, அப்படியா, அம்மா சொல்லிவிட்டாங்களா? எங்களுக்கு கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது, அம்மாட்டி சொல்லிடு, எங்கள் அம்மா கிட்டேயும் சொல்லிடு ராஜுக்குட்டி அப்படின்னு சொல்ல. அதுக்கு சான்று, ராஜுக்குட்டி பாரா, செல்ல பேரெல்லாம் வச்சு கூப்பிடுறீங்க, என்ன பண்ணுறது, பார்த்தா அப்படிதான் இருக்கிறா அப்படின்னு சொல்ல. சரி, நீ போய் தூங்கு ராஜு, நாங்கள்லாம் போய் பார்த்துட்டு பேசிட்டு வந்துடுறோம். பேசிட்டு வரீங்களா? யாருக்கிட்ட? அதெல்லாம் சொல்கிறேன், நீ எல்லாத்தையும் பார்த்துக்கோ, நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ராஜம்மாவும் உள்ளே போயிடுறா. அப்பா அம்மா என்ன பண்ணுறீங்க? அம்மா கதவை தரங்க, நரேந்திரா வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல உள்ளேருந்து வந்தாங்க. நரேந்திரா,
என்னப்பா உள்ள வராம நீ கதவை தட்டிட்டு இருக்க? எதுக்கு நீ மூணாவது மனுஷன் மாதிரி கதவை தட்டி கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? நீ பாட்டுக்குள்ள வர வேண்டியதானே, இது உன் வீடு தானே அப்படின்னு சொல்ல. அம்மா ஆரம்பிக்காதம்மா, எனக்கு அதுக்கெல்லாம் முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, அப்பாவை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க தம்பி வரான். அண்ணா எப்படின்னா இருக்கீங்க? நாங்கள் கல்யாண மண்டபத்துலேருந்து காலையிலே வந்துட்டோம் தெரியுமா, அன்னைக்கு உங்கள் கூட உட்காந்து பேச கூட நேரம் இல்லை. ஏன் நான் வெளியே நிற்கிறீங்க, உள்ளே வாங்க, நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் பரிசெல்லாம் நீங்கள் பார்க்கணும்ல அப்படின்னு சொல்ல. அதெல்லாம் மெதுவாக வந்து நான் பார்த்துக்கிறேன், இங்கே தான் வருவேன், தூங்கணுன்னா நான் இங்கே தான் வருவேன், அப்போ பார்த்துக்கிறேன் அண்ணன், கோச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை கூப்பிடுங்க, அப்பாட்ட நான் ரொம்ப முக்கியமாக பேசணும் அப்படின்னு சொல்ல. நீ என்ன வேணாலும் பேசு அப்பாட்ட, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு வா காப்பி குடி வா அப்படின்னு சொல்ல. சரிம்மா நீங்கள் போய் காப்பி போடுங்க, நான் அப்பா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன், இல்லைன்னா நீங்கள் காப்பி போட்டு இங்கே எடுத்துகிட்டு வாங்க, எல்லாரும் சேர்ந்து குடிக்கலாம் அப்படின்னு நரேந்திரன் சொல்ல. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போகிறாங்க. அவர் வராரு, வளர்ப்பு அப்பா. நரேந்திரா பாப்பா, என்ன இந்த நேரத்தில் வர சொல்லியிருக்கேன்னு பார்க்குறியா? வேற ஒன்றும் இல்லை, நீ ரொம்ப அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருக்க, தூங்காமல் இருக்க, என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு யோசிக்கலான்னு தான் வர சொன்னேன். சொல்லு நரேந்திரா, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்க. அதுக்கு நரேந்திரா, இல்லைப்பா எல்லாரும் தங்கியிருக்காங்க, எப்படியும் 2-3 நாள் ஆகிடும், அவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒன்று பண்ணணும், சொந்த ஊருக்கே அவங்க திரும்பி போகிறதுன்னா கொஞ்சம் யோசனையாக இருக்குது, இங்கேயே இருக்க வைக்கிறதுக்கும் யோசனையாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான். இத்தனை பேர்த்த எப்படி சமாளித்து என்ன பண்ண போகிறேன் நரேந்திரா, என்ன பண்ணலாம் ஏதாவது சொல்லு அப்படின்னு அவர் கேட்க. கொஞ்ச நேரம் 2 பேரும் தீவிரமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த அம்மா காப்பி எடுத்துகிட்டு வந்தாங்க. நரேந்திரா, நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? நீ என்ன சொல்ல போற அப்படின்னு அவரு கேட்க. அதுக்கு அந்த அம்மா, நீங்க சும்மா இருங்க, ஏதாவது ஒன்று சொல்லலைன்னா உங்களுக்கு தூக்கமே வராது என்னைய. நரேந்திரா, அம்மா சொல்லவா வேண்டாவா? அம்மா நீ சொல்லாம யாருமா சொல்றது உன் பிள்ளைக்கு, சொல்லுமா அப்படின்னு நரேந்திரன் சொல்ல. அதுக்கு அந்த அம்மா, எப்படியும் நம்ம இருக்கிற ஊர் சின்ன சின்ன ஊர்களாக சின்ன சின்ன நகரமாக தானே இருக்குது, இதை எல்லாத்தையும் நம்ம சேர்த்து சிட்டி ஆக்கிட்டா என்ன, வந்திருக்கிறவங்களுக்கு அத்தனை பேர்த்துக்கு அங்கங்கே ஒரு ஊர் அமைச்சோம்னா பெரிய சிட்டி ஆகிரும் இல்லையா, நம்மளது ஊராக இருக்கிறது சிட்டி ஆகிரும்ல அப்படின்னு அந்த அம்மா சொல்ல. அதுலேயும் இங்கே ஃபேக்ட்ரி எல்லாம் நிறைய உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இவர் அடிக்கடி சொல்லுவார். அப்போ இங்கே வேலைக்கும் பஞ்சம் இருக்காது இல்லையா, நல்ல யோசனை தானே அப்படின்னு சொல்ல. நரேந்திரன், அம்மா அம்மா ஐயோ ஐயோ நான் என்னம்மா சொல்கிறது உன்னைய, எவ்வளோ பெரிய விஷயத்த சாதாரணமாக சொல்லிட்டியேம்மா அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க. அதுக்கு அவங்க அப்பா, நீ கூட கொஞ்சம் நல்ல நல்ல யோசனை வச்சிருப்பதான் போல இருக்கே, பரவாயில்ல பரவாயில்ல. அப்போது அவங்க தம்பி மீண்டும் வரான். அப்பா பேசி முடிச்சிட்டிங்களா, வாங்க நம்ம போவோம், வாக்கிங் போகணும்லப்பா, நேரமாகுது, வெளிச்சம் வந்துருச்சுன்னா அப்புறம் டைம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்லப்பா, வாப்பா அப்படின்னு கூப்பிட. அண்ணா நீங்கள் தான் உள்ளே வர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்ல. இல்லைடா கண்டிப்பாக நான் இங்கே தான் வருவேன், இந்த வேலையெல்லாம் நிறையா இருக்குல்ல, முடிச்சுட்டு வரேன். சரி சரி நரேந்திரா, நீ காலையில் 8 மணிக்கு எல்லாம் வந்துரு, ஆஃபீஸ் வந்துரு, அதுக்குள்ளே அந்த ஃபார்மு எல்லாம் கையெழுத்து ஃபில்லப்பெல்லாம் பண்ணிட்டு வந்துருப்பா, எல்லாத்துக்கிட்டே சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல. எல்லாரும் அங்கிருந்து போக. அப்போ போகும் வழியில் பாத்திரக்காரை பார்த்து நரேந்திரன் பேச. நரேந்திரா நரேந்திரா என்ன வர சொன்னியா, இன்னும் இந்த நேரத்தில் வர சொல்லியிருக்க, விடிய காலையில் என்ன விஷயம் அப்படின்னு கேட்க. அதுக்கு நரேந்திரன், மாதிரி நாங்கள் ஊர் வந்து சிட்டி ஆக்கலான்னு முடிவு எடுத்துருக்குறோம், அது அப்போ முடிவு எடுக்கும்போது வீடெல்லாம் ரெடியாகும், பாத்திரமெல்லாம் வேணும், எனக்கு யாருக்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல, நீங்கள் அடிக்கடி வெளியூர் போய் எல்லாம் எடுத்துகிட்டு வருவீங்களா பாத்திரம், அந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துக்கு தேவைப்படுற மாதிரி பாத்திரங்கள்லாம் எடுக்கணும், சொன்னீங்கன்னா அவர் போய் எடுத்துகிட்டு வந்துடலாம், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க. அப்படியா,
ஒரு வண்டி 2 வண்டி பிடிச்சிங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகவே நம்ம பொருள் வந்து விலை கம்மியாகவே வாங்கி தந்துடுவேன் அப்படின்னு சொல்ல, அதுலேயும் கொஞ்சம் லாட்டாக எடுத்தோம்னா நல்லாவே நமக்கு கம்மி பண்ணி கொடுப்பாங்க. அது நல்லா கட்டுப்படியாகும் நமக்கு. சொல்லுங்கள் எத்தனை குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லி 2 பேரும் கொஞ்சம் நேரம் பேசிக்க சான்று வியந்து ஆச்சரியமாக நரேந்திரனை பார்க்க, எப்போ பாரு இவர் அவங்கள பற்றியே மக்களை பற்றியே யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அவங்களுக்கு என்ன தேவைப்படுது, நாளைக்கு என்ன தேவைப்படுது, நாளான்னைக்கு என்ன தேவைப்படுது, வேலைக்கு என்ன ஒன்று போகிறாங்கன்னு இதை பற்றியே தான் யோசிக்கிறாரு. அவரை பற்றி யோசிக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு வியந்து பார்க்க, இன்னும் மனுஷன் இவர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பார்க்க, அப்புறம் அவர் பேசுகிறாரு பாத்திர கடைக்காரு. சரிங்க நரேந்திரா, நீங்கள் சொன்ன மாதிரியே எல்லாம் பார்த்துக்கலாம் பண்ணிடலாம். என்னைக்குன்னு மட்டும் சொல்லுங்கள், தகவல் சொல்லி விட்டுருங்க, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்ல, சரிங்க பாத்திரத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடுன்னு ஒன்று ரெடி பண்ணணும், அதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் சொல்லுங்கன்னு. பார்த்துக்கலாம் நாளைக்கு நீங்கள் எப்போ வந்து இதாக இருப்பீங்கன்னு சொல்லுங்கள். நாளைக்கு நம்ம போய் அந்த வீடு கட்டுறவரை போய் பார்த்துட்டு வந்துடலாம். அப்புறம் எதை கீத்து சொல்லியிருந்தீங்களா, அதுக்கும் நான் எல்லாம் பார்த்து சொல்லி வச்சுட்டேன். நம்ம சான்று சொன்னாப்புல, அப்படிங்களா, அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். பண்ணியாச்சுங்க. சரி, நான் வேணுங்கும் போது நம்ம எடுத்துக்கலாம். இந்த பாத்திரது இந்த வீடு இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. நீங்கள் வேணால் அவரை கூட்டிகிட்டு வந்துடுறீங்களான்னு. நீங்கள் எங்கே இருப்பீங்கன்னே தெரியாது, நான் எங்கே கூட்டிகிட்டு வர்றது அப்படின்னு சொல்ல, அதுக்கு நரேந்திர, நீங்கள் என்னை எங்கேயும் தேட வேண்டாம். காலையில் சரியாக 9 மணி இருக்கும்போது நீங்கள் வந்து முனிசிபால் ஆஃபீஸு கூட்டிகிட்டு வந்துடுங்க அவரைய. நான் பேசலை, அப்பாரு தான் பேசுவார். ஓ சரி ஆஃபீஸர் பேசுவாரா, சரி நான் அங்கேயே காலையில் 9 மணிக்கு கரெக்டாக கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நன்றி, வணக்கம். நான் உங்கள் விஎஸ் கீதா. அன்பே பலம், மனிதமே துணை, அவளும் கவிதையும் 3 பாகம் 4 நாம்